ப்ரெக்னென்சியில் நான் எப்படிலாம் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். 4 பாதாம், 1 வால்நட், 1 டம்ளர் பால் எடுத்துப்பேன். அப்புறம் 8 o'clock போல் நேற்று வச்ச சாப்பாடில் தண்ணி இருக்கும் தெரியுங்களா, அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வரகு அரிசியில் வந்து வெண்பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார் சட்னியோட வச்சு சாப்பிட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா கீ போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில வந்து நான் வாட்டர் வந்து கண்டிப்பாக இன்டேக் பண்ணியே ஆகணும். அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு தண்ணியாக மட்டுமே ஃபுல்லாக குடிக்க முடியல, அதனால நான் இளநீ, அதுக்கப்புறம் இந்த அரிசி தண்ணி, இளநீ ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் லஞ்சுக்கு நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சாம்பார், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் முருங்கைக்காவும் எங்கள் சித்தி ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. எனக்கு இந்த ப்ரெக்னன்சியில் ரொம்ப பிடிக்காமல் இருந்ததே வந்து இந்த பீட்ரூட் தான். ஆனால் என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் ஆகணும். கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு மதிய உணவை முடிச்சிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த ஒரே ஒரு கப்பு இவ்வளோ அளவு தான் நான் வந்து வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டுப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து இடியாப்பம் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோம். நாளைக்கு உங்களை பார்க்கலாமா?